காமராஜர் ஐயா அவர்கள் இந்தியாவுடைய மாபெரும் தலைவர் நான் சொல்லும் பொழுது அவர் தமிழர் இல்லை என்று ஆகிவிடுமா? இன்றைக்கி மும்பை உலகத்தினுடைய தலைநகரம் என்று சொல்லும் பொழுது அது மராட்டியர்களால் கட்டிய நகரம் இல்லைன்னு ஆயிருமா? அது மும்பை அங்கே இருக்கக்கூடிய மராட்டி சகோதர சகோதரர்களுடைய உழைப்பால் உயர்ந்த நகரம் இல்லைன்னு ஆயிருமா? இதெல்லாமே அந்த நகருக்கு ஒருவர் சொல்லக்கூடிய பெருமை, ஒரு அடையாளம். எப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய தலைவர், உலகத்தினுடைய தலைவர் என்று சொல்லும் பொழுது அவர் பிறந்த இடமும் பிறந்த மண்ணையும் மறந்துடுவோமா? இல்லை, முட்டாள்கள், அறிவில்லாதவர். இந்த சஞ்சய் ராவட்னு ஒருவர் இருக்கின்றார். அங்கே என்ன பேசுகிறேனே தெரியாமல் காலையில் பத்திரிகையாளரை சந்தித்து வாமிட் எடுப்பது மட்டும்தான் சஞ்சய் ராவத்தினுடைய காலை வேலை. 6 மணிக்கு வாமிட் எடுக்கணும், அதுக்கு 4 பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும். இன்றைக்கி 3 தாக்கரே கூட்டம் போட்டு மிரட்டிகிட்டு இருக்காரு. என்னை பற்றி நீ அவமானப்படுத்துறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. தமிழ்நாட்டில் டிஎம்கே அதைத்தான் காலங்காலமாக செய்கிறாங்க. ஆனால் தமிழர்களையே அவமானப்படுத்துகிறாங்க. இந்த லுங்கி கட்டினவனுங்க, வேட்டி கட்டினவனுங்க, இவனுங்களாம் இப்படி, இவனுங்களாம் அப்படி. அதே கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே இருக்கிறாங்க. இதுதான் ஆச்சரியம். அதனால் அது திமுக தமிழகத்தில் இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே, ஆதித்ய தாக்கரேவாக இருக்கட்டும், இவர்கள்லாம் மிரட்டி தான் அவங்க பிளப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பயப்படுவோன்னு நினைக்கிறாங்க. இது பாலா சாஹிப் தாக்கரே அவர்கள் இருந்திருந்தால் இவங்கெல்லாம் இருந்திருக்கவே மாட்டாங்க. அப்பாவினுடைய பெயரை கெடுப்பதற்கே ஒரு 3 பேர் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த காலை வெட்டுவேன், கையை வெட்டுவேன், இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. அதே நேரத்தில் ஒரு விவசாயினுடைய மகன் கிராமத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய நான் தாக்கரே மீட்டிங் போட்டு லட்சக்கணக்கான ஆளை போட்டு ஸ்டேஜில் நீ திட்டுற அளவுக்கு வளர்ந்துட்டேன்னு நினைக்கும் பொழுதும் கூட அந்த பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த வாய்ப்பையும் எனக்கு கொடுத்துருக்குன்னு நினச்சி நான் பெருமையும் அடையும். சார், இன்னைக்கு தாவேக தலைவர் விஜய் சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு போகிறாரு. இது அரசியல் களத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? தெரியலிங்கன்னா, சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்றாங்க. திரு விஜய் அவர்கள் விசாரணைக்கு போயிருக்கிறாங்க, சம்மன் கொடுத்துருக்குறாங்க. போய் எல்லாருமே அவங்க கருத்தை சொல்ல போகிறாங்க. ஒரு சம்மன் கொடுக்குறனால யாரும் குற்றவாளி ஆக போவது கிடையாது. நமக்கு சம்மன் கொடுக்குறாங்க, போகிறோம், சில வழக்குகளை பேசிட்டு வர்றோம், அதெல்லாம் ஓகேங்கண்ணா. அதனால் முறைப்படி சம்மனுக்கு முறைப்படி அவங்க ஆஜராகிறாங்க. இதில் நான் எதுவும் உள்ளே நான் கருத்து சொல்ல விரும்பலை. அதனால் நல்லபடியாக போயிட்டு வரட்டும்.